ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இன்னொரு விசை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தர் இந்த 21வது நாள் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் வாக்கு செய்கிறார். உங்களுக்கு துணை செய்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறார், ஆகையால் நீங்கள் கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு துணை செய்கிறவர் பெரியவர். இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவேனோ, இந்த காரியத்தில் அவமானம் எனக்கு வந்துருமோ, இந்த காரியத்தில் நான் எப்படி இதை செய்ய போறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன். ஆதலால் இந்த காரியத்தில் ஆண்டவர் வெட்கம் அடைகிறதற்கு உங்களை விடவே மாட்டார். இந்த காரியத்தில் நீங்க வெட்கத்தோட திரும்பி வரமாட்டீங்க, நீங்க அவமானத்தோட திரும்பி வரமாட்டீங்க. இந்த காரியத்தில் யார் உங்களுக்கு துணையாய் நிற்காவிட்டாலும் பரலோக தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கர்த்தர் என்று நிறைய பேர் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் கர்த்தர் என்று நிறைய பேர் அந்நியர்கள் பார்க்க போகிறார்கள். ஆமென். தானியேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஆண்டவர் துணையாய் நின்று ஆண்டவர் வெட்கப்படுத்த விடவே இல்லை. தாவீதிற்கு ஆண்டவர் துணையாய் நின்று அவனை வெட்கப்படுத்த விடவே இல்லை. அந்த ஆண்டவர் தான் இன்று நமக்கும் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு துணையாய் நிற்பேன், ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த சொந்தக்காரங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தலன்றத கர்த்தர் சீக்கிரமாய் நிரூபிப்பார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. இவன் வெட்கப்பட்டு போயிடுவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இந்த பிள்ளையினுடைய விஷயத்தில் இவன் வெட்கப்பட்டுருவான், இவன் மகன் இவனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணிடுவான், இந்த காரியத்து நிமித்தமா இவன் குடும்பம் வெட்கப்படும். நீங்க எப்ப தலை குனிவீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. நீங்களும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது பயத்தோட கூட இருக்கலாம். பாஸ்டர், அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர், அவன் முன்னாடி மட்டும் ஆண்டவர் என்ன வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். இன்றைக்கு இந்த இடத்துல வரும்போது கூட, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம், என் பிள்ளைய அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர், என் மகளை அந்த இடத்துல வெட்கப்படுத்திடக்கூடாது பாஸ்டர். உங்க அங்கலாய்ப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தெருவில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அந்த ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லி எஸ் பிரைஸ் ஹalleluya ஹalleluya. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். அந்த இடத்துல கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அந்த ஜனத்திற்கு முன்பாக ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாய் போய் நிற்பீர்கள். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்களுக்கு ஒருத்தர் துணை செய்கிறார் என்கிறதை அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள்.
நீங்க வெட்கப்படணுன்றதற்காகவே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாம போயிருக்கலாம். நீங்க அவமானப்படணுன்றதற்காகவே உதவி செய்யாம நிறைய பேர் அப்படியே தள்ளி தள்ளி போகலாம். ஆனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு, கர்த்தராகிய நான் உனக்கு துணையாய் நின்று உன்னை வெட்கப்படுத்துவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எழுதின அந்த தேவ மனுஷன் கடைசில என்ன எழுதுறார் அப்படின்னா, ஆகையால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், அதனால நான் வெட்கப்பட மாட்டேன். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய முகத்தை நான் கற்பாறையை போல் ஆக்குகிறேன். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை முக பாவனையை ரொம்ப கரெக்டா நீங்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு முகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. ஆமென். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, தேவனுடைய ஆலயத்திற்கு வர்றதற்கு முன்னாடி அவன் முகம் எப்ப பார்த்தாலும் என்ன முகமா இருக்கும்னா துக்க முகமா இருக்கும், சோக முகமா இருக்கும். ஏன்னா அவளுடைய சக்கரத்தி அவளை ரொம்ப வருத்தப்படுத்துறதுனால, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னதுனால எங்க போனாலும் ஒரு சோக மூஞ்சி, எங்க போனாலும் ஒரு வருத்தத்தினுடைய ஒரு முகம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, தேவாலயத்திற்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்த அன்னைக்கு உடனே ஒன்னும் குழந்தை பிறத்துல, அடுத்த உடனே 3 நாளில் அவங்க ஒன்னும் மாசம் ஆகல. ஆனாலும் வேதம் சொல்லுது, அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், இதற்கு பிறகு உங்க முகம் துக்க முகமாய் யாரும் பார்க்கவே கூடாது. நீங்க துக்க முகமாய் உங்க முகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு, கற்பாறையை போலாக்குனேன். ஹல்லேலூயா. இனி உங்க முகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியட்டும். உங்க முகத்துல இருக்கிற அந்த சோகத்தை நான் நம்புறேன், கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்களுடைய முகத்தை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி, ஆமென், கர்த்தர் உங்களை சாட்சியாய் அன்னாளுடைய முகத்தை மாற்றினது உண்மையானால், இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா போயிட்டு இருக்கு. இதுவரையிலையும் உங்களை எல்லாரும் சோகமாய் பார்த்தவர்கள் இன்றிலிருந்து உங்களை சந்தோஷமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு நெடுநாள் சில காரியம் நடக்கல. பாருங்க, சிலர் சில காரியத்தை ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப சோகமாகி எங்க போனாலும் அவங்க முகம் சந்தோஷமாகவே இருக்காது. எப்போ ஒரு சோகம் மூஞ்சி, எப்போ ஒரு சோகமான முகம், சிரிக்க மாட்டாங்க. எப்ப எங்க போனாலும் அழுவாங்க, எங்க போனாலும் அவங்கள பார்க்குறவங்க ஏன் ஏன் அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கும். ஆனா அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவ மனுஷன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய முகத்தை நான் எப்படி மாத்திட்டேனாமோ சொல்லுங்க, கற்பாறையை போல. ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும்தான் உங்க முகம் சோகமான மூஞ்சியா இருக்கணும், அழுகிற மூஞ்சியா இருக்கணும். ஆனா வெளியே போகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற சோகத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற வருத்தத்தை யாருமே பார்க்க கூடாது. நீங்க எப்போ எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கணவனார் இறந்ததிலிருந்து, இந்த நஷ்டம் வந்ததிலிருந்து, ஒருவேளை இந்த கடனுக்குள்ள நீங்க போனதிலிருந்து உங்களை நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், பிரதர் பழையது மாதிரி உங்க முகம் இல்லை, பிரதர் சிஸ்டர் பழையது மாதிரி உங்க முகம் இல்லை சிஸ்டர், நீங்க எப்ப பார்த்தாலும் சோகமாகவே இருக்கிறீங்க பிரதர், சோகமாகவே இருக்கிறீங்க அம்மா. ஏம்மா உங்க பிள்ளைய குறித்து கவலைப்படுறீங்களா? உங்க பிள்ளைய நீங்க கூட ஒருவேளை யாராவது ஒருத்தர் வருத்தப்படலாம். கண்ணாடியில பார்க்கும்போது உங்க முகத்துல இருக்கிற சிரிப்பு அப்படியே போயிருக்கலாம், ரொம்ப நாள் ஆயிருக்கலாம், ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம். இப்போ உங்க முகம் முழுக்க ஒரு சோகமான முகமா மாறி இருக்கலாம். ஆனா நான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை பண்ணும்போதே நான் ஜெபிக்கிறேன், உங்க முகத்தை கர்த்தர் கற்பாறையை போல, உங்க முகத்தை கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா, மோசையினுடைய முகம் தேவனை தரிசித்து இறங்கி வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது, அவனுடைய முகம் பிரகாசித்தது. என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு அடைந்த வெட்கத்தின் நிமித்தமாய் உங்க முகம் சோகமாய் மாறி இருக்கிறது உண்மை. உங்களுக்கு சுற்றி இருக்கிறது மாறுறது மட்டும் இல்ல, உங்க முக பாவனையே கர்த்தர் மாற்ற போறாரு. உங்க முகத்தினுடைய தோற்றத்தையே கர்த்தர் மாற்ற போறாரு. நம்புறவங்க ஆமென் கைகளை தட்டி. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இல்ல. இனி பிள்ளையினுடைய சோகம் இல்ல, இனி குடும்பத்தினுடைய சோகம் இல்ல. ராஜா ராஜா உங்க பிரசன்னத்தில் இந்த 21வது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே என் பிள்ளைய துக்கமா பார்த்த அத்தனை பேரும் சந்தோஷமாய் பார்க்கிற நாள் வரட்டும் ஆண்டவரே. இனி அந்த துக்கம் இல்ல, இனி அந்த சோகம் இல்ல. ஹல்லேலூயா. நகோமியினுடைய முகம் ரொம்ப துக்கமா இருந்துச்சு, ரொம்ப துக்கமா இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள வரும்போது. ஆனா வேதம் சொல்லுது கொஞ்ச நாளைக்குள்ளேயே அந்த முகத்தை ஆண்டவர் எப்படி மாத்தினார்னா பிரகாசமாய் மாத்தினார். எனக்கு ஒன்று தெரியும், உங்க சோகமான மூஞ்சி எப்படி மாறப்போகுது அப்படின்னா கேட்கல. பிரகாசமாய் நீங்க அத்தனை பேரும் ஜொலிக்கிறவர்களாய் மாறுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? சிலருக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் அவங்க முகத்துல என்ன தெரியும்? அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா என்னமோ உன்னை பறி கொடுத்த மாதிரி, இழந்தது மாதிரி, சோகமா. அப்படி இருக்காதீங்க, அப்படி இருக்காதீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது உங்கள் பலன், உங்கள் பலன். நம்மளை பார்க்குற யாருமே நமக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம நம்மளை மறைக்க முடியாது. அந்த பிரச்சனையை குறித்த சோகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார். புரிஞ்சிச்சுல்ல? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கு இருந்தா அவங்க சோகமா தான் இருப்பாங்க. ஆனா அதே பிரச்சனை நமக்கு இருக்கும், நம்ம சோகமா இருக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு கண்டிப்பா அந்த காரியத்தை குறித்த சோகம் கவலை கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஆமென். இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் கடந்து போன ஒரு 3 பாதைகள். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன். இந்த 3 சூழ்நிலையில போகும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது. நம்பர் 1, முதலாவதாக ஒன்று வாசிக்கலாம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 50ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 50ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன, நான் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனது என்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 52, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனது என்ன, நான் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவரும் இல்லாமல் போனது என்ன. போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஜனங்கள் சந்திக்கிற இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு முதல்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னா மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு இல்லை. அப்படின்னா இவங்க கடந்து போகிற பாதை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே கேட்குறாங்க, பதில் கேட்குறாங்க, நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனா இவர்களுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறதற்கு என்ன இல்லைன்னா பதிலே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த பதில் இல்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை.
இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில சில நேரத்தில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். நிறைய பேர் உங்களிடத்துல கேட்கலாம், ஆனா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த காரியம் எப்படின்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. ஏன் இவ்வளவு நாள் ஆகுது பதில் சொல்ல தெரியாது. சிலர் ஒருவேளை பதில் சொல்லணும்னு நினைச்சே நிறைய பேர் கேட்டுருவாங்களோ, இந்த மாதிரி கேள்வி கேட்டுருவாங்களோ. உனக்கு என்ன, சிலர் பாருங்க, அந்த குழந்தை ஒரு லேட் ஆகும்போது யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டுருவாங்களோன்னு பதில் சொல்ல முடியாது. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். 5 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு என்ன இல்லைன்னா பதில் இல்லை, நிறைய ஆன்சர் உள்ளுக்குள்ள இல்லை, அந்த காரியத்திற்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். எந்த நபர் நீங்கள் இன்றைக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கலாம், பதில் சொல்ல முடியாததுனால நீங்கள் ஓடி ஓடி ஒளிஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை சீக்கிரத்தில் நான் தூக்கி எடுப்பேன், உன்னை வெட்கப்படுத்துறதற்கு விடமாட்டேன். நீங்க பதில் சொல்லுகிறதற்கு நிமிர்ந்து நின்று பதில் சொல்லுவீர்கள், தைரியமாய் பதில் சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களை பதிலை சொல்ல வைப்பார். கேட்கிற எல்லாரிடத்திலையும் பதில் சொல்ல வைக்கிற ஒரு நாள் வரப்போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இறங்கி எனக்கு பதில் சொல்ல வைக்கிறதற்கு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்க இவ்வளோ ஜெபம் பண்றீங்களே அம்மா, நீங்க இவ்வளோ சர்ச்சுக்கு போறீங்களே அம்மா அப்படின்னு சில பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ற பதில் சில நேரத்தில் விளங்கவும் விளங்காது, நம்ம சொல்லவும் முடியாது. அவன் சொன்ன உடனே ஆமா நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஏதாவது ஒன்று நடந்தாதான் அவங்க விசுவாசிப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்தாதான் அவங்களுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல முடியாது. நான் நம்புறேன், யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் ஆன்சர் சொல்ல முடியாம நீங்க பாதிக்கப்படுகிறீர்களோ, பதில் உங்களிடத்துல இல்லையோ, நான் சொல்றேன் கர்த்தர் அற்புதம் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பதிலை கர்த்தர் கொடுப்பார். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது யாரோ ஒருத்தருக்கு நேராக வருகிறது. மகளே, நீதான் அப்படி நினைத்து கொண்டு வந்தீர்கள், மகனே நீதான் அதை நினைத்து கொண்டு வருகிறீர்கள். இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி, வெட்கப்படுத்தாத ஆண்டவர் சிச்சுவேஷன் எல்லாவற்றையும் மாற்றி, எஸ் லார்ட், எஸ் லார்ட், இனி நீங்க பதில் சொல்லுகிறது இல்ல, சூழ்நிலை பதில் சொல்லும், அற்புதம் பதில் சொல்லும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அந்த காரியம் பதில் சொல்லும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பார்த்து அவர்கள் பதிலை தெரிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் உங்களை பதிலா நிறுத்த போறாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஒரு பதிலை அவங்களுக்கு கொடுப்பாராக. உங்களுக்கு நேராய் பதிலை எதிர்பார்க்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களை பதிலாய் வைப்பாராக. சொல்லுங்க, ஆண்டவரே எஸ் 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 எஸ், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள நீர் செய்ய போகிற அந்த காரியம் அநேகருக்கு பதிலா மாறட்டும், அநேகருக்கு பதிலா மாறட்டும். இப்போ இந்த 21வது நாள் கர்த்தருடைய ஒரு அக்கினி, கர்த்தருடைய ஒரு மகிமை கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. இயேசுவே, இயேசுப்பா, பதிலே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனிடத்துல எத்தனையோ பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, உனக்கு இன்னும் விடுதலை கொடுக்கலையா, உனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கலையா. அந்த கேள்விக்கு அந்த மனுஷனால பதில் சொல்லவே முடியல. ஆனா ஒரு நாள் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளியில நடந்து வரும்போது அவனை பார்த்த உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இவனுக்கு யாரோ ஒருத்தர் என்ன கொடுத்துட்டாங்க, சுகம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு வியாதியை குறித்து கேட்கல, உன்னை சுகப்படுத்தினது, உன்னை சுகப்படுத்தினது அவர். அவன் சொல்றான், எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சுகம் வந்துச்சு, எப்படி அற்புதம் நடந்துச்சுன்னு தெரியல, என்னை சுகப்படுத்தினவர் இன்னாருன்னு எனக்கு
தெரியல. ஆனா அடுத்து திரும்ப ஆலயத்துல போகும்போது ஏசப்பாவை அங்க பார்க்கறான். அதற்கு பிறகு திரும்பி வரும்போது நீங்க கேட்டீங்கல்ல என்ன சுகப்படுத்தினது யாருன்னு கேட்டீங்க இல்லையா? அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, ஏசப்பா, அவர்தான் என்னை சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து, ஆன்சரே இல்லாத அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு ஆன்சரை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு செய்ய முடியாதா? உங்களுக்கு சொல்ல முடியாதா? கண்டிப்பா ஆண்டவர் செய்ய வைப்பார். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாராமா. ஹல்லேலூயா, ஆமென். கேள்வி கேட்பாங்கன்றதுக்காகவே நீங்க நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிக்கு போகாம ஒருவேளை இருக்கலாம். நான் பாச இது உண்மை பாச, எங்கேயுமே போறதில்லை. எங்க போனாலும் கேள்வி கேட்குறாங்க, எங்க போனாலும் கேள்வி கேட்குறாங்க. என்னாச்சு வேலை அப்படின்னு கேட்குறாங்க, என்ன சம்பளம்னு கேட்குறாங்க, நீ எங்க இருக்கேன்னு கேட்குறாங்க. எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல. என் பிள்ளையை குறித்து எனக்கு பதில் சொல்ல முடியல. என்கிட்ட ஆன்சரே இல்லை, எனக்கு பதிலே இல்லை. கர்த்தர் அந்த பிள்ளையை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. ஸோ இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 50வது அதிகாரத்தில் ஜனங்கள் இருக்கிற ஒரு பெரிய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவங்களுக்குள்ள பதில் இல்லை. கேள்விகள் நிறைய இருக்குது, ஆனால் பதில் ஒண்ணுமே இல்லை. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் உன் கூட இருந்து உன்னை வெட்கப்படுத்தாத பார்த்த உடனே நிறைய பேர் நீ சொல்லாமலே உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறத வச்சு அந்த பதிலை கண்டுகொள்ளுவார்கள். ஆமென். சரியான பதில் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ரூத் அப்படிதான். யாராவது ஒருத்தர் எந்த ஊர்ல இருந்து வந்த, என்னாச்சு உன் கணவனா இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியாதுன்னா, சரியான பதில் சொல்ல முடியாது. அவங்க எப்படி ஜெபம் பண்ணிட்டு போவாங்கன்னா, யாரும் கேள்வி கேட்காம இருந்தா சொல்லுங்க. நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. யாராவது எனக்கு கேட்காம இருந்தா நல்லா இருக்கும் பாஸ்டர், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், யாரும் இதை கேட்டக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கறவங்க கூட நிறைய பேர் அப்படி ஜெபம் பண்ணிட்டே போகலாம். இதை மட்டும் யாருமே கேட்டக்கூடாது ஆண்டவரே. அவங்களுக்கு மறந்துட்டா பரவாயில்ல, அவங்க கேட்காம விட்டா பரவாயில்ல. நான் நம்புறேன், இல்லை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்கிறேன், ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படியே எழுமி நிற்கலாம். எழுமி நிற்கும் போதே மற்ற 2 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 50ஆம் அதிகாரம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். 50ஆம் அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 50வது அதிகாரத்தில் இருக்கிற கூட்டம், 2வது கூட்டம் யார் அப்படின்னா, இளைப்படைந்தவர்கள். யாரு? இளைப்படைந்தவர்கள். அவர்களுக்கு தான் அந்த இளைப்படைந்தவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஆகையால் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க இந்த 2வது கூட்டத்தில் நீங்க இருக்கலாம். அப்படின்னா ரொம்ப நீங்க சோர்ந்து போனவர்களாய், நீங்க இளைப்படைந்தவர்களா இருக்கலாம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, 600 பேர் அவனோட கூட இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் அவனிடத்துல இருக்கிறாங்க. 800 பேர். இந்த 800 பேருக்கும் அத்தனை பேருடைய குடும்பத்தையும் அத்தனை பேரும் இழந்துதான் நிற்கிறாங்க. எல்லாருக்கும் தன்னுடைய மனைவியை பார்க்கணும்னு ஆசை, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை. அதனால எல்லாருமே அவனோட கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடம் போனதுக்கு அப்புறம் ஒரு 200 பேரால என்ன பண்ண முடியலன்னா, அந்த இதை தாண்ட முடியல. மனைவியை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு, பிள்ளைகளை பார்க்குற ஆசை இருக்குது, ஆனா அவங்களால தாண்ட முடியல. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர்கள் விடாய்த்து போய் அவங்க சோர்ந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. பரவாயில்லப்பா, நீங்க போயிட்டு வேணா கூட்டிட்டு வரதுனா கூட்டிட்டு வாங்க, எங்களால முடியல, சோர்ந்து போய் உட்கார்ந்தாங்க. ஆனா இந்த தாவீதும் அவனோடு இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பி கொண்டு வர்றாங்க.
இவங்க மனைவிகளை மட்டும் இல்லை, இவங்க பிள்ளைங்களை மட்டும் இல்லை, எல்லாருடைய பிள்ளைகளையும் கொண்டு வரும்போது சுற்றி இருக்கிற அந்த 600 பேரும் சொல்கிறாங்க, இவங்க தான் 200 பேர் இங்கே உட்காந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பங்கில் பெரிய பங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, இல்லை அப்படி இல்லைப்பா, அப்படி இல்லைப்பா, உங்களுக்கு என்ன பங்கு கொடுக்கப்படுகிறதோ அதே பங்கு அவர்களுக்கும் கொடுக்கப்படும், அவர்களுக்கும் கொடுக்கப்படும். நான் நம்புறேன் அந்த தாவீதனுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற ரொம்ப சோர்வாய் இருக்கிற யாராவது ஒருத்தர் இருப்பீர்களே, ஆனால் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேசுறார் அப்படின்னா, கர்த்தராகிய நான் உனக்கு சகாய, ஆதலால் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் ஜனங்களுக்கு இருந்த 3வது சூழ்நிலை என்ன தெரியுமா? நீங்க 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனம், 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, போதும், அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நம்பர் 3, மூன்றாவது இந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அவங்க அத்தனை பேர் எங்க நடக்கிறாங்களாமா? சொல்லுங்களேன். வெளிச்சத்துல அல்ல, இருட்டுல நடக்கிறாங்க. இருட்டுல நடக்கிறாங்க அப்படின்னா, இருட்டுல நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு தெரியல, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, எதை டிசைட் பண்றது எதுவுமே தெரியல. இருட்டா இருக்குது, ரொம்ப இருளா இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி நான் விழுந்துருவானோன்னு பயமா இருக்குது, என்னை யாரு கூட்டிட்டு போவான்னு பயமா இருக்குது. இந்த சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம், என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு இருளா இருக்கு பாஸ்டர், அடுத்து என்ன செய்ய போறேன்னு நினைச்சா எனக்கு இருளா இருக்குது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது, என் கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது, நான் யாருடைய கையை பிடிச்சி நடக்கிறது, நான் என்ன முடிவெடுக்கிறது? ஆனா அவர்களை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்து நான் உன்னை வெட்கப்படுத்துறதற்கு நான் உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். இன்றைக்கு இந்த 21வது நாள் கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் சொல்றாரு, ஆமென், கர்த்தராகிய நான் உனக்கு துணை செய்து உன்னை வெட்கப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அறிக்கை செய்யலாமா? அந்த வசனத்தை ஒரு 10 டைம் அறிக்கை செய்யலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். திரும்ப ஒரு விசை சொல்லுவோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை. விசுவாசத்தோட சொல்லு. ஆமென், ஆமென். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இன்னொரு விஷயம் கூட சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் ஆகையால் நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை 3 விதமான சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலை பதில் இல்லாத சூழ்நிலை. கேள்வி நிறைய இருக்குது, ஆனா என்ன இல்லைன்னா பதில் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ எந்த பதிலும் சொல்ல மாட்ட, நான் உனக்கு செய்கிற அற்புதத்தை வச்சு அவங்க பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும். உங்களை என்ன ஆனாங்கன்னு கேள்வி கேட்கிற நிறைய பேரு, பதிலே இல்லாம இருக்கிறதுனால மறைஞ்சு வாழ்ற நிறைய பேரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அதுதான் அவர்களுக்கு பதில். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறது தான் அவர்களுக்கு பதில். கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவது தான் அவர்களுக்கு பதில். ஓ, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறது தான் அது பதில். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்கிறது. ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? இது நடக்கணும், இந்த வார்த்தை நடக்கணும், இந்த வார்த்தை நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். அவங்க என்ன பார்த்து நீ ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. கர்த்தர் என்ன நடத்துறத வச்சு வேதம் சொல்கிறது, அவர்கள் வாயை மூடிக்கொள்ளுவார்கள், தங்கள் கைகளினால் வாயை மூடிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று
புறஜாதிகள் சொல்லுகிறதுக்கு கேட்டேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சிஸ்டர் சொல்லுவாங்க, அம்மா கண்டிப்பா சொல்லுவாங்க, இது நடக்கும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. நீர் ஒன்று செய்வீர், நீர் ஒன்று செய்வீர், ஒரு அற்புதத்தை செய்வீர், ஒரு குழந்தையை நீர் கொடுத்துருவீர். திருமண காரியத்தினுடைய பத்திரிகை நான் எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு அங்க பதில் உண்டாகும். கர்த்தர் என் தலையை நிமிர பண்ணும்போது பதில் உண்டாகும். Thank you, Jesus. Hallelujah.